அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அந்த அல்லாஹுவின் பேரன்பினால் இப்பேருரையை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக, கல்லால் அடித்து கண் கலங்காதவரும் சொல்லால் அடித்து சொல் தவறாதவருமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், துயர்ந்தோர்கள், உலகம் முடியிலும் வருகின்ற மூமீன்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளில் ஏதொன்றையேனும் கூட்டாமலும் குறைக்காமலும் உள்ளதை உள்ளபடியே எடுத்து நடக்கும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் விடயத்துக்கு வருகின்றேன். இன்றைய குத்பா பேருரையில் உணரப்படாத தீமைகள் என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக ஓரிரு விடயங்களை தரலாம் நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். விடயத்துக்குள் வருவதற்கு முன்னாடி உபதேசம் செய்யும் பொழுதெல்லாம் சொல்ல மறந்திடாத அந்த அன்னலாரின் எச்சரிக்கையான செய்தியை உங்கள் செவியலுக்கு தந்தவனாக, அது என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகும். வழிமுறைகளில் மிகச் சிறந்த வழிமுறை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளாகும். கருமங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படுகின்ற நூதனங்களாகும். ஒவ்வொரு நூதனங்களும் பித்ஆத்துகளாகும், ஒவ்வொரு பித்ஆத்துகளும் வழிகேடாகும். வழிகேடுகள் அனைத்தும் அவனை நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்ற அன்னலாரின் அந்த எச்சரிக்கையான செய்தியை முதலில் செவியலுக்கு தந்துவிட்டு விடயத்துக்கு வருகின்றேன். என் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பிரதிநிதிகளாக மனிதர்களை படைத்திருக்கிறான். படைத்ததோடு மாத்திரம் விட்டுவிட்டிருந்தால் நாம் நினைத்த பிரகாரம், நாம் விரும்புகின்ற பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம். மாறாக அப்படி விட்டுவிடாமல் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான். அந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் மனிதர்களுக்கு என்ன சொன்னார்கள்? நீங்கள் பயணிக்கக்கூடிய இரண்டு பாதைகள் இருக்கின்றன. இந்த பாதைகளில் ஒன்று சுவர்க்கத்துடைய பாதை, மற்றது நரகத்துடைய பாதை. இதில் நீங்கள் சுவர்க்கத்துக்குரிய பாதையில் பயணித்தால் உங்களுடைய இறுதி இலக்கு நல்லதாக அமையும். நீங்கள் நரகத்துக்குரிய பாதையில் பயணித்தால் உங்களுடைய இறுதி இலக்கு கவலைக்குரியதாக, நஷ்டத்துக்குரியதாக ஆகிவிடும் என்று மக்களை அவர்கள் போதித்தார்கள். அதன் அடிப்படையில் நமக்கு என்ன கடமை இருக்கிறது?
நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, நாம் சுவர்க்கத்துடைய பாதையில் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பாதையில் பயணிப்பதற்காக நன்மையான காரியங்களை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது எந்த அளவு முக்கியமோ அதே போன்று நரகத்துக்குரிய பாதையில் பயணிக்காமல் இருப்பதற்கு அந்த தீமையான காரியங்களையும் அறிந்து கொள்வது எம்மீது இன்றியமையாத ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சுவர்க்கத்துடைய பாதையில் பயணிப்பதற்கு நன்மையான விடயங்களை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும், அசலாக தெரிந்திருக்க வேண்டும். அதே போல நரகத்துடைய பாதையையும் தவிர்ந்து கொள்வதற்கு தீமைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உணரப்படாத தீமைகள் என்ற தலைப்பில் சில விடயங்களை சிந்தனைக்கு தரலாம் நினைக்கின்றேன். அதில் முதலிலே உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருவது உணரப்படாத தீமைகளில் நயவஞ்சர்கள் மற்றும் தீயவர்களிடம் அமர்தல். இது இன்று மனிதர்களிடத்தில் உணரப்படாத ஒரு தீமையாக இருக்கிறது. என்ன? நயவஞ்சர்கள் மற்றும் தீயவர்களிடம் அமர்தல் என்பது இன்று மனிதர்களால் உணரப்படாத ஒரு தீமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நயவஞ்சர்களுடன் தீயவர்களுடன் அமர்வது என்பது ஒன்று அவர்களை மகிழ்வூட்டுவதற்காக வேண்டி, அல்லது அவர்களோடு நாம் அமர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து மகிழ்வதற்காக வேண்டி, இந்த இரண்டுக்காக வேண்டி மாத்திரம்தான் இவர்களோடு இன்று அமருகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று நாம் அவர்களோடு அமர்ந்து மகிழ்வதற்காக, அல்லது அவர்களை மகிழ்வூட்டுவதற்காக. இந்த இரண்டுக்காக வேண்டி மட்டும்தான் இப்படிப்பட்டவர்களோடு இன்று நாம் அமர்வதை காணுகின்றோம். உறுதியான ஈமான் இல்லாதவர்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்டவர்களோடு அமர்வதில் தான் விரும்புவார்கள். ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அதை தூய்மையாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசையோடு அவாவோடு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களையும் விமர்சிப்பதற்கும் கேலி செய்வதற்கும் இவர்கள் அங்கே அமர்வதன் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஈமான்ல உறுதி இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட தீயவர்களோடு அமர்வதற்குத்தான் ஆசைப்படுவார்கள், விரும்புவார்கள். அது ஏன்? அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அதை தூய்மையாக பின்பற்ற வேண்டி நினைக்கின்ற மக்களையும் விமர்சிப்பதற்கும் கேலி செய்வதற்கும் இவர்கள் என்ன செய்வார்கள்? அமர்வார்கள். இது முற்றிலும் விளக்கப்பட்ட ஒன்று. முற்றிலும் விளக்கப்பட்ட ஒன்று மாத்திரமல்ல, ஈமானை மாசுபடுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இப்படிப்பட்டவர்களை புறக்கணித்து நடக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُولُونَ فِي آيَاتِنَا, நபியே, தமது வசனங்களை குறை கூறுவதற்காக, குறை காண்பதற்காக மூழ்கி போயிருக்கிறார்களே, இவர்களை நீர் கண்டால், இவர்களை நீர் பார்த்தால், فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُولُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ, அது அல்லாத வார்த்தைகளில் அவர்கள் மூழ்கின்ற வரை நீர் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கின்றார் நபிக்கு? இது அல்லாத வார்த்தைகளில் அவர்கள் மூழ்கின்ற வரை
நீர் என்ன செய்யக்கூடாது, அவரோடு இருக்கக்கூடாது. அவர்களை என்ன செய்ய வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறான், ஷைத்தான் உம்மை மறக்கடிக்க செய்து நீ அப்படியான கூட்டத்தில் அமர்ந்து விட்டால் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி ஞாபகம் வருகிறது, உட்கார்ந்ததுக்கு பின்னாடி ஞாபகம் வருகிறது. அப்படி ஞாபகம் வந்ததுக்கு பின்னால் அந்த அநியாயக்கார கூட்டத்தார்களுடன் நீர் என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம், அமர வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 6வது அத்தியாயம் 68வது வசனத்திலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நயவஞ்சர்கள் தீயவர்களுடன் அமரக்கூடாது, அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை புறக்கணித்து நடக்க வேண்டும் என்று இந்த குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, அவருடைய பழக்க வழக்கம் மென்மையாக இருக்கலாம், அவருடைய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கலாம், பார்ப்பதற்கு சுத்த சூஃபியாக இருக்கலாம். இப்படி இருப்பதனால் அவர்களை நாம் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளலாம், நாம் திருப்திப்படலாம், அவர்கள் திருப்தியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான் என்று குர்ஆன் பேசுகின்ற ஒரு செய்தியை 9வது அத்தியாயம் 96வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைன் தர்லவ் அன்ஹும், அவர்களை பற்றி நீங்கள் பொருந்திக் கொண்டாலும், அவர்களை பற்றி நீங்கள் பொருந்திக் கொண்டாலும், எதனால, அவர்களுடைய மென்மையான தன்மை, அவருடைய இனிமையான பேச்சு, சுத்த சூஃபியா இருக்கிறார்கள், இதனால் நீங்கள் அவர்களை பொருந்திக் கொண்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யர்லா அனில் கௌமில் ஃபாசிகீன், இப்படியான தீய கூட்டத்தினரை அல்லாஹ் ஒரு காலம் பொருந்திக் கொள்ள மாட்டான் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த 2 வசனத்தின் ஊடாகவும் இந்த 2 செய்தியின் ஊடாகவும் நாம் நயவஞ்சகர்கள் தீயவர்கள் இப்படிப்பட்டவரோடு அமரக்கூடாது என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக மட்டும் என்ன செய்யலாம், உட்காரலாம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இன்று மனிதர்களால் உணரப்படாத ஒரு தீமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தால், அடுத்து உணரப்படாத ஒரு தீமைதான் வட்டி. வட்டி என்றால் பெரும்பாவங்களில் ஒன்று என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இந்த வட்டியுடைய கொடூர தன்மை தெரியாமல், இந்த வட்டியுடைய கொடூர தன்மையை அறியாமல் பெரும்பாலானோர் இந்த வட்டியிலே மூழ்கி போயிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். வட்டியிலே மூழ்கி போயிருப்பதை காண்கின்றோம். அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, பெரும்பாவங்களில் வட்டி மட்டுமல்ல, இன்னும் நிறைய விடயங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்பதனால சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறேன். வட்டி மட்டும் பெரும்பாவங்களில் ஒன்றல்ல, அதே போன்று நிறைய பெரும்பாவங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த எந்த ஒரு பெரும்பாவத்தையும் செய்கின்றவர்களை பார்த்து அல்லாஹ் போர் பிரகடனம் செய்யவில்லை. வட்டியுடைய கொடூர தன்மையை பாருங்கள், வட்டியுடைய கொடூர தன்மையை பாருங்கள். எந்த ஒரு அதாவது பெரும்பாவத்தையும் சுட்டிக்காட்டி அல்லாஹ் போர் பிரகடனம் செய்யவில்லை. ஆனால் இந்த வட்டியில யாரெல்லாம் மூழ்கி போயிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். இதை நாங்கள் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 278வது வசனத்திலும் 279வது வசனத்திலும் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குந்தும் முஃமினீன்,
நீங்கள் மூமீன்களாக இருந்தால், நீங்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? எடுத்தது போக வட்டியில மிச்சமானது அப்படியே விட்டு விடுங்க. நீங்கள் அப்படி விட்டுவிடவில்லை என்றால், நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடனும் அவருடைய தூதருடனும் யுத்தம் செய்வதாக நீங்கள் பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் பார்த்து அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்யும்படி சொல்கிறான். யாரோட? அல்லாஹ்வோடும் அவருடைய தூதருடனும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமான தன்மை. அல்லாஹ்வோடும் அவருடைய தூதருடனும் போர் பிரகடனம் செய்யும்படி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்கிறான். நானும் எனது சபானியாக்கம் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாவம் வட்டி. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபி தோழர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? அர்-ரிபா 70 ஜுஸான். அர்-ரிபா 70 ஜுஸான். வட்டி இருக்கிறதே, வட்டி இது 70 வகைகளை கொண்டது. ஐசிருஹா ஐயன் கஹர் ரஜுல் உம்ம. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வட்டி 70 வகைகளை கொண்டது. பாவத்தின் குறைந்த படித்தரம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவருடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற இன்னொரு செய்தியில வட்டி 73 வகைகளை கொண்டது. ஐசிருஹா, அந்த பாவத்தின் கடைசி படித்தரம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தனது தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நவுது பில்லாஹி மின், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் லாஸ்ட். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும்? லாஸ்ட் இப்படி ஒரு கொடூரம் என்றால் யாராவது தாய மெரி பண்ண விரும்புவாங்களா? யாராவது தாயோடு மோசமான முறையில் நடந்து கொள்ள விரும்புவார்களா? நவுது பில்லாஹி மின், யாரும் விரும்ப மாட்டார்கள். சொன்னாலே கொண்டு போடுவார்கள். ஆனால் இதோடைய கொடூரம் தெரியாமல், இதோடைய பயங்கரம் தெரியாமல் மனிதர்கள் பெரும்பாலானோர் இதில் மூழ்கி போயிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். அப்துல்லாஹி பின் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபி தோழர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக. என்ன சொல்றாங்க? திர்ஹமு ரிபன் யல்குலுஹு ரஜுலு வஹுவ யஅலமு. ஒரு மனிதன் அறிந்த நிலைமையில் வட்டியிலிருந்து ஒரு திர்ஹத்தை சாப்பிடுகிறான் என்றால் அசத்து மின் சித்ததி வஸலாஸின ஸனியத்தன். இப்படி ஒரு மனிதன் அறிந்த நிலைமையில் ஒரு திர்ஹத்தை வட்டியிலிருந்து சாப்பிட்டால் அஷத்து மின் சித்ததி வஸலாஸின ஸனியத்தன், 36 தடவைகள் விபச்சாரம் செய்வதை விடவும் அது கொடூரமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி அகமதிலே 20951 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான செய்தி. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சிந்தித்து பாருங்க எவ்வளவு கொடூரம். இவருடைய கொடூர தன்மை இன்றைக்கு மக்கள் அறிந்திருக்கிறார்களா? இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற இன்னொரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்கிறார்கள்? வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், எழுதுபவன், அதோடு சாட்சிக்கு போய் கையொப்ப விடுகிறார்களே, இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்துள்ளார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகிறார்கள், வட்டியில் பாவத்தில் இவர்கள் எல்லோரும் ஹும் சவாவுன், எல்லோரும் சமம் என்றார்கள். எல்லோரும் சமம் என்றார்கள். நவுது பில்லாஹி மின். இன்றைக்கு சாட்சிக்கு போறவங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கிறவங்க, எழுதி கொடுக்கிறவங்க எல்லாரை ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஹும் சவாவுன், எல்லாரும் சமம். எனவே எல்லோரையும் சேர்த்து சபித்துள்ளார்கள். நோ சான்ஸ்.
நான் வட்டி எடுக்கல, நான் வட்டி வாங்கல, நான் சும்மா ஃபார்மை ஃபீல் பண்ணி கொடுத்தேன், சும்மா நான் எழுதி கொடுத்தேன், சும்மா போனேன். அங்கின வச்சு சொன்னாரு, சின்ன கையொப்பம் வைக்க சொல்லி நான் வச்சேன், அவ்வளவுதான். அந்த சல்லிலிருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கல அப்படின்னு அவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உள்ளாகித்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இன்றைக்கு பார்க்கின்றோம் மற்றவர்களைப் போல நானும் வாழ வேண்டும் என்ற ஆசையில வியாபாரத்தை தொடங்குவதற்காக தனது வீட்டை, தன்னுடைய காணியை கொண்டு வங்கியிலோ வட்டிக்காரர்களை வைத்து அங்கே வட்டிக்கு வாங்கி வந்து தொழிலையாளர். இஸ்லாம் என்ன சொல்றது? வட்டி உங்களுடைய செல்வத்தை அப்படியே அழித்து விடும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த அழித்து விடும் என்று சொன்ன அந்த அசிங்கத்தை கொண்டு வந்து மற்றவர்களை போல் நானும் வாழ வேண்டும் சமூகத்திலே என்பதற்காக வியாபாரம் விட்டுவிடுமா? விட்டுவிடுமா? எப்படி அழித்து பாருங்க. மற்றவர்கள் திருமணத்தை செய்வது போன்று நானும் எனது மகனுக்கு மற்றவர்கள் மெச்சிருந்தாலோ மற்றவர்கள் பாராட்டிருந்தாலோ இந்நாள் திருமணம் செய்தார், அப்படித்தான் என்று பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்று வட்டிக்கு பணத்தை கொண்டு வந்து கல்யாணத்தை ஜாமியாமல் எடுத்துவிட்டு சில நாட்களுக்கு பின்னாடி பார்த்தால் வீட்டுக்கு சீடு, காணிக்கு சீடு, அங்கே ரோட்டி இவன் அழித்து விட்டது. சொன்னது அழித்து விட்டது. அடிப்படை வியாபாரத்துடைய முதல் ஆரம்பமே ஹராம் என்றால் அது எப்படி சோதனை அந்த வரக்கத்து வர போகிறது? எப்படி வரக்கத்து வந்து நாங்கள் வாழ்க்கையில முன்னேற போகிறோம்? அழித்து விடும். இன்று எத்தனை பேர் வீடு வாசல் இல்லாமல், காணி இல்லாமல் இருந்ததெல்லாம் வங்கிகளிலும் வட்டிக்காரர்களும் பறி கொடுத்து விட்டு அதாவது தன்னந்தனியாக ஒருவருடைய உதவி இல்லாமல் பாதைகளை சீரழிவதை நாங்கள் பார்க்கிறோம். எதனால்? இந்த வட்டியை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஏற்கிறார்கள். வட்டிக்காரர்கள் போய் வட்டி இருக்கிறது, வங்கியில போய் என்ன சொத்துக்களை அடகு வைக்க மட்டும்தான் வட்டி இல்லை. இன்றைக்கு மாற்று சொல்றார்கள், வாகனத்துக்கு இது தம்பிலாக வாகனம் சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் என்ன இந்த பாக்ஸ் மாடல் பிளான் போடுறாங்க. பெரும்பாலும் என்ன எல்லோரும் சொந்த சல்லியை கொண்டு போடுறாங்க. என்ன பினான்ஸ் எல்லோரும் பெரும்பாலானோர் பினான்ஸ் கொண்டு வந்து இறக்கி மக்களுக்கு கலந்து காட்டி ஆத்தரா போறார்கள். ஆனால் சொந்த சல்லியை கொண்டு கொண்டிருக்கிறாங்களா? இல்ல. எங்க பினான்ஸ் பட் லீசிங் இதுல கொண்டு வச்சுட்டு கலர் காட்டுகிறார்கள். சுத்தமா வட்டி ஹராம். அது பாக்ஸ் மாடலா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி, டொன்டிலாக இருந்தாலும் சரி, பினான்ஸ்ல கொண்டு வந்தா அது பட் லீசிங் இருந்தாலும் சரி, அது சுத்த ஹராம் வட்டி. இன்னைக்கு எல்லாம் வட்டியோட லீசிங் அங்க அது ஒரு தரவு சொல்லுகிறது. மாற்று மாதவர்கள் 80% வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் 80% இலங்கையிலே வாழுகிறார்கள். அவர்கள் 80% வைப்பு செய்திருக்கிறார்கள் வங்கியில. 9.75% 80% வங்கியில ஓடியில இருக்கிறார்கள். ஓடியில கடன் எடுத்திருக்கிறார்கள். இதுல அரசாங்க உத்தியோகத்திலும் இருக்கிறார்கள், சும்மா உள்ளவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து மொத்தம் 80% வங்கியிலே கடன் பெற்றிருக்கிறார்கள். இது என்ன? இதுவும் ஹராம், வட்டி. அவர்கள் கடன் எடுத்து வீடு கட்டலாம், கடன் எடுத்து வாகனம் வாங்கலாம், கடன் எடுத்து பிசினஸ் செய்யலாம். எதை செஞ்சாலும் இதுவும் வட்டியோட சம்பந்தப்பட்டது. 80% முஸ்லீம்கள்ல 80% கடன் வங்கியில கடன் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அனைத்தும் வட்டியோட சம்பந்தப்பட்டது. இதோட இன்னொரு சம்பந்தப்பட்ட வட்டி இருக்கிறது. அதை மக்கள் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்கள் என்பது அல்லாஹ் ஆளும்.
பிள்ளைக்கு சுகம் இல்லையா, வீட்டில் இன்றைக்கு சாமான் வாங்குறதுக்கு சல்லி இல்லையா, காது பூவையும் மோதிரத்தையும் கலட்டி எடுத்துக்கொண்டு ஓடோடி செல்கிறார்கள் வங்கிக்கு போயிட்டு வைத்து பணம் பெறுகிறார்கள். தொட்டது பிடிச்சது எல்லாத்துக்கும் இருக்கிற நகை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். எங்க? பேங்க். அங்கே சென்று அதை வைத்து சல்லி எடுத்து கொண்டு வருகிறார்கள். இது என்ன சகோதரர்களே, எனது ஈமானி உறவுகள், இது என்ன? இன்று எல்லோருமாக பெரும்பாலானோர் இதை செய்வதிலே மும்புறமாக இருக்கிறார்கள். பிள்ளைக்கு மருந்தெடுப்பதற்கு பணம் இல்லை என்றால் வங்கியில், சாப்பிடுவதற்கு பணம் இல்லை என்றால் வங்கியில், இப்படியாக பேங்க்ல நகைகள் அடகு வைக்கப்பட்டு அதற்கான ரெட் நோட்டீஸ் வந்து ஏல விற்பனை என்று பரவலாக போஸ்டர் ஒட்டப்படுகின்ற அளவுக்கு இன்று எங்களுடைய நகைகள் வங்கியிலே. அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், தரமாட்டார்கள் என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சென்று வங்கியிலே அடகு வைக்கிறார்கள். இதற்கான ஒரு அழகான தீர்வை எமக்கு செய்யலாம். வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறது, வாகனம் வாங்குவதற்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் இப்படியான சிறிய தீமையிலிருந்து மக்களை தடுப்பதற்கு ஒரு பணியை செய்யலாம். யாருக்கு? ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது சகோதரர்களே, ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதற்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நிர்வாகமும் பதில் சொல்லித்தான் வேண்டும். இப்படிப்பட்ட தீமையிலிருந்து மக்களை தடுப்பதற்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒரு பைத்துல் மாலை உருவாக்குவது ஏன் முடியாமல் இருக்கிறது சகோதரர்களே? அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத எத்தனையோ அசிங்கமான விடயங்களை செய்வதற்காக வசூல் பண்ணி 6 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம் என்று சல்லியை சேர்த்து சோத்தை ஆக்கி கொட்டுகிறார்களே. இதை செய்கின்றவர்களுக்கு ஏன் சகோதரர்கள் பைத்துல் மாலை நிறுவி இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து மக்களை ஏன் தடுக்க முடியாது? இது ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் பொறுப்பு சகோதரர்களே. இதை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை சிந்திக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நிர்வாக சபையும் என்னென்னமெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு பள்ளிவாசலும் கூட ஒரு பைத்துல் மால் சீராக இல்லை, சிறப்பாகவும் இல்லை, மொத்தத்தில் இல்லை. எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து மக்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிர்வாகங்களின் ஊடாக ஒரு பைத்துல் மால்களை உருவாக்கி அதாவது வங்கிக்கு சென்று மக்கள் நகையை அடகு வைத்து அந்த பணத்தின் மூலமாக பாவத்தை தேடுகிறார்களே, இந்த பாவத்திலிருந்து அவர்களை தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே வட்டி கொடூரமானது, அது பயங்கரமானது. எனவே அவருடைய காற்றும் கூட படாத அளவுக்கு நாம் எமது வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் அந்த வட்டியிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. வா அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னல்லாஹு வல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, உணரப்படாத தீமைகளில் 2 விடயங்களை நாம் கேட்டோம். இன்னொரு விடயம்தான் உணரப்படாத தீமைகள். ஒன்று தொழுகையில் அமைதியின்மை. தொழுகையில் அமைதியின்மை என்றால் என்ன? அப்படி என்றால் தொழுகையில் பல நிலைகள் இருக்கிறது. என்ன பல நிலைகள்? ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, ருக்குவிலிருந்து நிலைக்கு வருவது இருக்கிறது, 2 சஜதாக்கு இடையில் ஒரு இருப்பு இருக்கிறது. இப்படியானவைகளில் அமைதியின்மை ஏற்படுவதைத்தான் இந்த தொழுகையில் அமைதியின்மை என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், தொழுகையை 2 முறையிலே நிறைவேற்றுகின்றோம். ஒன்று ஜமாத்தாக நிறைவேற்றுகின்றோம், இன்னொன்று தனியே நிறைவேற்றுகின்றோம். ஜமாத்தாக நிறைவேற்றுகின்ற பொழுது ஓரளவு இமாமை பின்பற்றுவதனால, இமாமுடைய அனைத்து நிலைமையிலிருந்தும் நாங்கள் செல்வதனால ஒரு அவசர தன்மை ஏற்படாது. ஏனென்றால் இமாம் அவசரப்பட மாட்டார். அதனால அதை ஃபாலோ பண்ணுவதனால அங்கே அவசரம் ஏற்படாது. இருந்தாலும் கூட இமாமை பின்பற்றுகின்றவர்களிலும் சிலரை பார்க்கிறோம், இமாம் ருக்குவிலிருந்து நிமிரமுந்தி இவர்கள் நிமிர்ந்துருவார்கள். அதே போன்று சுஜூதுக்கு போறதுக்கு முன்னாடி இமாம்
நிலையிலிருந்து சுஜூதுக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கள் இடையில போயிட்டு வெயிட்டிங்ல இருப்பாங்க, இமாம் வரங்காட்டி. இப்படியானவர்கள் மீக்கிறார்கள். இப்படி இல்லாத பள்ளிகள் எந்த ஒரு பள்ளி வாசலும் கிடையாது. இமாம் சுஜூதுக்கு ருக்கூல இருந்து நிலைக்கு வந்திருப்பார், இவர் ருக்கூல இருந்து நிலைக்கு வந்து வெயிட்டிங்ல போய் நிற்பார். என்ன வெயிட்டிங்? இமாம் வரங்காட்டியும். இப்படியும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலரை பார்க்கின்றோம், சுஜூதுல இருந்து இமாம் தலையை தூக்க முன்னாடி தூக்கிடுவார்கள், தூக்கி அவர்கள் இடையில நிற்பார்கள். என்றால் இமாம் இடுப்புக்கு வரும் வரைக்கும் அவர் வரைச்சதான் அவரோட சேர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இப்படி யார் இமாமுக்கு முன்னாடி தலையை உயர்த்துகிறார்களோ அவருடைய தலை கழுதையுடைய தலையாக மாற்றப்படும் என்பது ரசூலுடைய எச்சரிக்கை. எந்த சான்ஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, தலை கழுதையுடைய தலையாக மாற்றப்படும். இப்படி இருக்குது. சில நேரத்தில் அதாவது எக்ஸ்பிரஸ் மாதம் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் மாதத்தில் இமாம்கள் ஸ்பீட், அது இப்ப மௌங்களை குறை சொல்ல முடியாது. எக்ஸ்பிரஸ் மாதம் சொன்னால் கமலாவுடைய மாதம். இது வந்தால் நிறைய மௌலிமார் மிக வேகமாக மிக ஸ்பீடாக தொழுவிப்பார்கள். 1.5 ஜுஸ்வ ஓதி ருக்கு சுஜூது அத்தையாத் எல்லாம் ஓதி 45 நிமிஷத்துல முடிச்சிருவார்கள். அது ஒரு கோஷ்டி. 23 ரக்காத்து. நம்ம பேசுறது 8 ரக்காத்து 11 ரக்காத்து இல்ல, 23 ரக்காத்து. 40 நிமிஷம் க்ளோஸ். இன்னும் சிலர் 23 ரக்காத்து அறவர்ல முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டு வெளியில வந்து பேச சொல்லுவாங்க, பெருமையா பேசுவார்கள். நம்மட பள்ளியிலண்டா 23 ரக்காத்த அறவர்ல கேம் முடிச்சு. அப்படியா? மாஷா அல்லாஹ், நமக்கு தெரியாம போச்சுதே. நாளையிலிருந்து நம்மளும் அங்க வரணும். பெரியோர் சாதனை செஞ்சுட்டு வந்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். வேற 23 ரக்காத்த அறவர்ல முடிச்சாரு என்று அவர் சொல்றாரு. அப்படியா? தெரியாம போச்சுதே. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். 23 ரக்காத்த அறவர்ல தொழுவதாக இருந்தால், தொழுவித்து முடிப்பதாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யாழ் தேவி நல்லம் சகோதரர்களே, யாழ் தேவி நல்லம். அந்த அளவு எக்ஸ்பிரஸ், அந்த அளவு எக்ஸ்பிரஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த செய்தியை அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுதிலே 855வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ருக்கூவிலும் சுஜூதிலும் தமது முதுகை நேராக வைக்காதவரும், ருக்கூவிலிருந்து நிலைக்கு வந்து முதுகை நேராக வைக்காதவரும், 2 சஜதாக்கிடையில் வந்து இருப்பில் முதுகை நேராக வைக்காதவர்களுடைய வைக்காத வரை ஒருவரது தொழுகை நிறைவேறாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம், அதாவது இமாமை பின்பற்றி தொழுகின்றவர்கள் கூட இமாம் ருக்கூல இருந்து வந்தாலும் கூட இவர்கள் இடையில தான் பிரேக் இப்படி இருப்பார்கள், இப்படி இடையில இருப்பார்கள். இமாமுடன் இருப்பார்கள், ஜமாத்துடன் தொழுவார்கள். அவர்களும் ருக்கூக்கு போறது இப்படி நேரா சமமாக போக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முதுகை ருக்குவிலும் சுஜூதிலும் முதுகை நேராக வைக்காதவர்கள், சமமாக வைக்காதவர்களுடைய தொழுகை நிறைவேறாதுன்னு சொல்கிறார்கள். யோசித்து பாருங்க. இன்றைக்கு நமக்கு புனிய முடிகிறதா? சரியாக சமமாக இருக்க முடியுதா? இல்ல. ருக்குல சுஜூதில் இருந்துட்டு வந்து அடுத்த சுஜூதுக்கு போறது கிடையாது. இப்படிதான் இருப்பார்கள். அரவாசி கோணல் நேராக முதுகை வைக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ் அனைத்து விஷயங்களையும் உளு உட்பட சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் ஒரு நீளமான ஹதீஸ், அத்தனை விஷயங்களையும் அது உள்ளடக்கியிருக்கிறது. எனவே தொழுகை நிறைவேறாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று நம்ம திருடர்களை வந்து என்ன செய்வோம்? அசிங்கமா பார்ப்போம். உலகத்தில் திருடர்களை பார்த்தால் அவருக்கு எந்த மதிப்பாக இருக்குமா? மதிக்கவே மாட்டோம், மதிக்கவே மாட்டோம். அசிங்கமா பார்ப்போம், கேவலமா பார்ப்போம். ஃபங்க்ஷன் எதுக்குமே கூப்பிடவே மாட்டோம் திருடர்களை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், இந்த திருடர்கள் நல்லம், இதை விட ஒரு மோசமான திருடர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அத அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? தொழுகையில் திருடுபவன் தான் திருடர்களிலேயே மிக மோசமான திருடன் என்றார்கள். தொழுகையில் திருடுபவன் தான் திருடர்களிலே மிக மோசமான திருடன் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே,
தொழுகையிலுமா எப்படி திருடுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ருக்குவையும் சுஜூதையும் பரிபூர்ணமாக செய்ய மாட்டார்கள், இவர்கள் தான் தொழுகையில் திருடர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, சிந்திக்க வேண்டும். அவசரமாக காகம் இரத்தத்தை கொத்துவது போல் தொழுகிறார்கள். அது மாத்திரமல்ல, காகம் கொத்துவது போல் எவரெல்லாம் தொழுகிறார்களோ, ருக்குவை சுஜூதை செய்கிறார்களோ, இவர்கள் கடுமையான பசித்தவருக்கு உதாரணத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு கடுமையான பசி, இந்த கடுமையான பசி நேரத்தில் ஓரிரு பேரித்தம்பழம் கிடைக்குது, அவசரமாக சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிடுவதனால அவருக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதே போன்றுதான் இப்படியாக அவசரமாக ருக்குவை சுஜூதை செய்கின்றவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த செய்தியை அப்துல்லாஹி பின் அபி கதாதா ரலியல்லாஹு தஆலா என்ற நபி தோழர் சொல்கிறார். அஹ்மதிலே 21591வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக பயங்கரமான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அவசரமாக ருக்குவை சுஜூதை செய்த ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொன்னார்கள், இவரை பாருங்கள், இவர் எப்படி தொழுகிறார், ருக்குவை சுஜூதையும் காகம் கொத்துவதை போல தொழுகிறார். இந்த நிலைமையில் இவர் மரணித்தால் என்னுடைய மார்க்கத்தில் இவர் மரணிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். என்னுடைய மார்க்கத்தில் மரணிக்க மாட்டார் என்று சொன்ன செய்தியை நாங்கள் இப்னு குசைமா என்ற நூலில், அதாவது முதலாம் பாகம் 332வது பக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். இதற்கு வலுவான ஒரு செய்தி புகாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 791வது ஹதீஸ்ல நாங்கள் புகாரில பார்க்கலாம். இதற்கு வலுவான ஆதாரபூர்வமான இன்னும் ஒரு செய்தி தான் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அதிலே அபு ஹுதைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வேகமாக அவசரமாக தொழுத மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், நீ இந்த நிலைமையில் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் நீ மரணிக்க மாட்டாய் என்ற அந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எனது ஈமானிய உறவுகளே, நாங்கள் கஷ்டப்பட்டு தொழுகிறோம். எனவே அந்த தொழுகையிலே அந்த அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களை பேணி அழகான முறையில் நாங்கள் தொழ வேண்டும். அமைதியை கடைபிடிப்பது தொழுகையின் முதல் நிலை கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அமைதியை கடைபிடிப்பது தொழுகையின் முதல்நிலை கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அவசரப்படக்கூடாது. ஜமாத்தோட தொழுகின்ற பொழுது இமாமை பின்பற்றுவதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் தனியே தொழுகின்ற பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருங்க. நீங்க செய்யற சுஜூது, நீங்க செய்யற ருக்கு அல்லாஹு ஆலம். எனவே நீங்கள் அப்படி தொழாதீர்கள். அப்படி தொழுவதை விட தொழாமல் இருப்பது ரொம்ப ஏற்றம். என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு திருடனாக, உலகத்தில் இருக்கின்றவர்களிடத்திலே திருடனாக இருப்பதில் எந்த விதமான கஷ்டம் இருக்காது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே திருடனாக மாத்திரம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவனை சந்திக்க கூடாது. அப்படி சந்திப்புமாக இருந்தால் நிச்சயமாக நாம் பெரும் நஷ்டவாளியாகி விடுவோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஜமாத்தாக தொழுதாலும் தனியே தொழுதாலும் எமது அந்த நிலைகளில் அமைதி தன்மையை நாங்கள் கண்டிப்பாக பேண வேண்டும். பெரியவர்கள் தான், சிறியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு வயதில் மூத்தவர்களை பார்க்கின்றோம். தாடியெல்லாம் படுத்திருக்கிறது, தலைமுடியெல்லாம் நரைத்திருக்கிறது, அவர்களை கூட பார்க்கின்றோம். மிக மிக அவசரமாக தொழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, கவலையான விஷயம். ஏன் மக்களுக்கு தெரியாது? ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை? இப்ப இதை பற்றியான எச்சரிக்கைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் அவசரமாக தொழுகிறார்கள். ருக்குவிலிருந்து விலகுத்தான் வருவார்கள், சுஜூதுக்கு போகிறார்கள், சுஜூதிலிருந்து அவசரமாக தொழுகிறார்கள். வயதிலே மூத்தவர்கள் இன்றைக்கு நாளைக்கு ஒன்று இருக்கிற வயதுடைய நிலையில் இருக்கிறவர்களும் இப்படித்தான் செய்வதை நாங்கள் சமூகத்தில் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி செய்வதை கண்டால் அவர்களிடத்திலே அன்பாக அழகாக நெருங்கி அன்பான பேச்சின் மூலமாக, இனிமையான பேச்சின் மூலமாக அவருடைய பிழைகளை நாங்கள் திருத்தி கொடுத்து அவர்களையும் இந்த தொழுகையை சிறந்த முறையிலே தொலை வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தொழுகையை அழகான முறையில் பேணி தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.